67வது பிரதேசம் ஏறியுள்ள மலை 1300 படி இருக்கக்கூடிய ஒரு மலை சோழசிங்கபுரம். 1300 படி ஏறலாமான்னு கேட்டா அது கஷ்டம் தெரிஞ்சுட்டார். பெருமாள் பார்த்தார், ரொம்ப வருஷம் அப்படியே இருந்தது. அப்புறம் எப்படியோ நேரம் கேட்டு இப்ப கேபிள் கார் கொடுத்தார். கேபிள் கார்ல போனேன்னா கேபிள் கார்ல ஒரு 2.5 மணி நேரம் கியூ இருக்கும். அது நீங்க ஏறிட்டே வந்துடலாம். அதனால 1300 படிதான் ரொம்ப அழகான மலை. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், அடியனுடைய குடும்பத்துக்கும் இந்த சோழசிங்கபுரத்துக்கும் அவ்வளவு சம்பந்தம். ஏன்னா வருஷம் 48 நாள் என்னுடைய திருத்தாயார் அந்த விரதம் இருந்து தினமும் 2 மலையும் இல்லை. 1300 படி 700 படி. அதனால ஏறினா எப்படி கொஞ்சம் எடை குறையும் என்பது ஒரு சின்ன ஆசை. அதனால யோக விசுவன்னு பெருமாள் இந்த நரசிம்மருக்கு மிக்கானை கரையால் விழுந்த வழக்கை என்னுள் புக்கானை புகழ்ச்சியை பொழிந்த பொன்மலையை தக்கானை கழிவை குருவின் இசையிருந்த அக்கார கனியை அடைந்துண்டு பொன்னியை ஆழ்வார். அந்த நரசிம்மர் தான் அழகியான் தானே அறிவுருவம் தானே அழகுதான் நரசிம்மர். அவ்வளவு அழகா இருக்கார். அதுவும் யோக விஷயம் யோக நரசிம்மர்னு பேர். யோக பட்டைன்னு ஒண்ணு போட்டிருப்பார். 2 கால் வளர்ந்தாளுக்கு பட்டிச்சாக யோகப்பட்டை. அங்க போன உடனே நீங்க இப்ப ஏறக்கூடாது. மே மாசத்துல இப்ப அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கணும். அடுத்த நாள் எழுதிடும். ஏன்னா பார்க்கும் இடமெல்லாம் அக்னி தேவதையாக காட்சி கொடுக்கும். அப்படின்னு ஊர்கள் 1300 படி ஏறினவுடனே அந்த பாடி போய் நிற்கும் பாருங்க. அப்ப பெருமாளுடைய தீர்த்தத்தை தெளிப்பா. வோல்டாஸ் அப்புறம் வேற என்னெல்லாம் பிராண்ட் எல்லாத்தையும் சேர்த்து போட்டா அதுல வரக்கூடிய குளிர்ச்சி கூட இந்த பெருமாளுடைய குளிர்ச்சிக்கு சமமாகாது. அவ்வளவுதான் தெளிப்பா. இன்னொன்னும் ஓரளவுக்கு இப்போ we can't use, it is not right to use that word. கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டட் பீப்புள் அவர்களுக்கெல்லாம் இந்த பகவான் வழிவகுத்து கொடுப்பார். நரசிம்மனை பார்த்தால் எந்த ஒரு தோஷமும் விலகிவிடும். நீங்க எப்படி சைவத்துல உயர்ந்த கஷேத்திரம் பஞ்சபூத கஷேத்திரம் திருவண்ணாமலைன்னு சொல்றோம். திருவண்ணாமலையில் சிவபெருமான் எரி மலையாவே இருக்கார். மலை எரி அப்படி அக்னி தேவதையாவே இருக்கார். அங்கெல்லாம் ஒரு குன்றாக தோன்றினார் சிவபெருமான் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல தீவலம் வருதுங்கிறது பௌர்ணமி அவ்வளவு கூட்டம். அதே தீவலம் இந்த சோழிவர்லயும் வருவா. ஏன்னா அந்த சந்திரனுடைய கிரணங்கள் மூலிகையில பட்டு மூலிகையினுடைய கிரணங்கள் நம்ம மேல பட்டுதான் அவ்வளவு ஆயுராரோக்கிய சௌக்கியம் உருவாகும். யோக நிசிம்மன் அக்கார கனி. இதுதான் சரி. என்ன பேசுறது? அக்கார கனி. வாட் கனி இஸ்? யூ ஹவ் ஹர்ட் ஆஃப் மேங்கோ, பங்கனப்பள்ளி, இதெல்லாம் இது என்ன கனி அப்படின்னா இது சக்கரை பழம் பேர். ஃப்ரூட் ஸ்வீட்டா இல்ல, சுகர்லயும் ஒரு ஃப்ரூட். அது என்ன சார் அப்படின்னா பொங்கல்னு சொல்றோம் இல்லையா. நீங்க கர்நாடக பக்கம் தான் இருக்கிறது சங்கராந்தின்னு ஒரு பண்டிகை. இந்த சங்கராந்தி போது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அந்த சர்க்கரையை பொடி பண்ணிட்டு விதவிதமா ஷேப்ல பிடிப்பாங்க. சக்கரை பொடியிலேயே ஒரு ஸ்வீட்டு. ஸ்வீட்ல சக்கரை பொடி போட பழக்கிறாங்க. சக்கரை பொடியிலையும் பொடி வச்சிருவா. ஸ்வீட்டா எப்படி பண்ணுறது? சக்கரை பொடியில ஸ்வீட் வச்சா. இப்ப ஆழ்வார் ஒரு ரெசிபி கொடுக்குறார். வேலுக்குடி வரதாச்சார சுவாமி மகாவித்வான் ஒரு விஷயம் சொல்றார். பூமியை நன்றாக உழ வேண்டுமா, சர்க்கரையை விதையா போடணும், அதுல சர்க்கரை துணி வருமா? ஆழ்வார் சொல்றார் அந்த சர்க்கரை விதையா போடணும். சர்க்கரை புழுமியூல் ராயல்கள் வரும். அதுலயே சர்க்கரை ஷூட்டு, சர்க்கரை கிளை, சர்க்கரை இலை, சர்க்கரை மொப்பு, சர்க்கரை புஷ்பம், சர்க்கரை பழம். எப்படி வரலாம்? அந்த சக்கரை பழத்துக்கு அக்கார கனி பேரா. இந்த பெருமாள் அவ்வளவு சீட்டா இருக்கா? அந்த சக்கரையே ஒரு பழம் பண்ணா கூட இந்த பெருமாளுடைய தித்திப்பு ஒட்டாது. அவ்வளவு தித்திப்பா இருக்கக்கூடிய பெருமாள் மிக்கானே மலையாள இந்த விளக்கை என்னுள் புக்கானே புகழ்ச்சியை பொய்ய பொன்மலையே தக்கானை கழி குன்றின் செய்திருந்த அக்கார கனியை அடைந்து போனேன். இந்த பெருமாளுடைய உற்சவம் கீழே அந்த சோழிவர் டவுன்ல இருக்கார். ஆத்மானோட ஆனா கொண்டபாளையம் பொண்ணு கொண்டபாளையம். கொண்டபாளையத்துல 1300 படி ஏறி போகலாம். போயிட்டே இருக்கணும். நடுவில் கொஞ்சம் ஆஸ்வாசம் ஒண்ணு இருக்காது. அது ஏறிட்டே இருக்கணும். 1300 படி ஏறினா நரசிம்மரை சிரிச்சு கீழே வருவாள். அது நிற்க முடியாது. சின்ன மலைன்னு ஒரு மலை, அதுல ஒரு 600-700 படி ஹனுமான் சங்க சக்கரங்களோட இருக்கார். சங்க சக்கரங்களோடு கூடிய ஹனுமான சிரிச்சுட்டு வரணும். இந்த இடத்துல விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் கேள்விப்படுவோம். அவர் ஒரு இடத்திற்கு அவசாரப்பட்டவர் பிரம்ம, அதாவது அவர் பிரம்ம ரிஷி பட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தவம் மேற்கொண்டார். என்ன தவம் மேற்கொண்டார்? இந்த மலை. இந்த மலையில இருந்தபடிதான் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியாக வேண்டும் என்கின்ற தவத்தை மேற்கொள்ள பிரம்மா பிரத்யட்சமாகி பிரம்ம ரிஷியும் சொன்னார். அந்த விஸ்வாமித்திர
பட்டத்தை பெற்றுக்கொண்டு பட்டீஸ்வரன் சென்றார். வசிஷ்டரை பார்த்தார். வசிஷ்டர் என்ன சொன்னார்? நீ பிரம்மரிஷி தான். வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டீஸ்வரம், பிரம்மா வாயால பிரம்மரிஷி சோழர்கள், சோழசிங்கபுரம். இந்த மலைக்கு ஒரு பேர் உண்டு, கட்டிகாச்சலம் பேர். கட்டிகானா ஒரு நாளிலே 24 நிமிஷம் நீ அந்த மலை மேல மோட்சம் எண்ணி வருவாங்க. நீங்க போறதுக்குள்ள பெருமாள் சேர்த்துக்குள்ள 24 நிமிஷம் ஆயிடும். அங்க போய் அமிர்த கலவலி சுதாவலின்னு கேட்டாயா அவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்துல ஒரு மகாச்சாரியர் இருந்தார், தொட்டையாச்சார சுவாமி பேர். அந்த தொட்டையாச்சார் வருஷா வருஷம் சோழர்லேருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் பெருமாள் கருட சேவைக்கு போவார். ஒரு வருஷம் போக முடியல. பெருமாளே உன்னையே நான் நினைச்சிருக்கேன், எனக்கு நீ சேவை கொடுக்க மாட்டியான்னு நினைக்கிறது கூட அந்த தக்காளி குளத்தின் கரையில் தொட்டையாச்சாரியால் காஞ்சிபுர தேவ பெருமாள் ஒரு செகண்ட் சேவை பண்ணார். அதனால அந்த இடத்துல கஜேந்திரவரனுடைய சந்நிதிக்கு காஞ்சிபுரத்துல கருட சேவை நடக்கும்போது 2 கொடை மறைச்சுவா ஒரு 2 செகண்ட்ஸ். எதிர்மறைப்பான தொட்டையாச்சார சுவாமி சேவை. ஏன்னா அந்த செகண்ட் பெருமாள் கூட தொட்டையாச்சாரியாருக்கு காட்சி கொடுத்து வரக்கூடிய இடமா. முத்துசுவாமி நரசிம்ஹம் ஆகச்ச ஸ்வேத குச்ச என்கின்ற மோகனராக கீர்த்தனையில கட்டிகாச்சல சமீ பேர் எடுக்கிறார். கட்டிகாச்சலத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய திவ்யதேசம் இருக்கிற 67வது திவ்யதேசம்.